ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோஸு வச்சு கிறிஸ்பியான பகோடா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோஸு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் நேரத்தில் டீ காஃபியோடு வச்சு ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கோஸ் வச்சு பகோடா போடுறதுக்கு நான் ஒரு 2 கப்பு அளவுக்கு நம்ம கோஸ் நல்லா துருவி வச்சுருக்கோம். அதில் 1 கப்பு அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவு. ஒரு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா அளவு 2 பச்சை மிளகா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா ஆட் பண்ணிக்கிங்க. இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா கிளறிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிங்க. மாவை எல்லாத்துலேயும் கோட்டாகி வர அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கோஸ்லேயும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம், நிறையா ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வாங்க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இதை நம்ம பகோடா மாதிரி போட்டு எடுக்கலாம், வடை மாதிரி, போண்டா மாதிரி இப்படி சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி கூட நம்ம போண்டா மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். நம்ம இப்போ பகோடா மாதிரி போட்டு எடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் காயில் இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பகோடா மாரி சின்ன சின்னதாக போட்டு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி விடலாம். பகோடாவை நல்லா திருப்பி விடுங்க. ஒன் சைடு ஒரு 2 நிமிஷம் திரும்ப வேகட்டும். நம்ம இந்த மாதிரி கோஸை பகோடா போட்டு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு கோஸு பொரியலோ கூட்டு செஞ்சு தரும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பகோடா மாதிரி போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது, மழை டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பகோடா வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற கோஸ் பகோடா எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா கோஸையும் நம்ம பகோடா போட்டு எடுத்தாச்சு. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.